ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எந்த வண்டி எடுத்து வரணும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ பிராண்டோட விடா V2 தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். இது வந்து நம்மளுக்கு இந்த புது மாடலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விடா V1 இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா விடா V2. இதில் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். அது என்னென்ன இருக்குதுன்னு நான் மொத்தமாக இதில் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. நீங்கள் பார்த்துக்கிறது ராஜு காலில் எப்படி சேனல். நான் உங்கள் ராஜு. வண்டியோட டோட்டல் லுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறக்கு. அப்புறம் நம்மளுக்கு லைட்டு பற்றி பார்த்துடலாம். லைட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வாட்டி ஃபுல்லாக இங்கே எல்இடி தான் தந்துருக்காங்க. எல்இடி வித் டிஆர்எல்எஸும் தந்துருக்காங்க. அப்படி இதுவும் இண்டிகேட்டர்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்இடி தான் தந்துருக்காங்க. அப்படியே நம்ம பேக் சைடும் பார்த்திங்கன்னா பேக் சைட்லேயும் நம்மளுக்கு பேக் லைட்டும் எல்இடி, அதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் டிஆர்எல் மாதிரியே நம்மளுக்கு தந்துருக்காங்க. பேக் இண்டிகேட்டர்ஸ் கூட நம்மளுக்கு எல்இடி தான். டிஸ்பிளே பற்றி பார்த்துக்கலாம். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இல்லை 7 இன்ச்சு TFT டிஸ்பிளே வந்துருக்காங்க. இதில் என்னென்ன தந்துருக்காங்க என்னென்ன இதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் பார்த்துக்கலாம். நம்ம ஸ்விட்சஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளேவை டாக்கிள் பண்ணதுக்கான அதுக்கான ஸ்விட்சஸும் உங்களுக்கு தந்துருக்காங்க. இங்கே கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே அசார் லிஸ்ட்டும் தந்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே இண்டிகேட்டர்ஸான ஸ்விட்சு, இங்கே ஹார்ன் ஸ்விட்சு. அது அப்படியே மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் அந்த இப்போ வந்து ரீசெண்ட் வண்டியில் இருக்கிற மாதிரி எல்லாமே ஒரே ஸ்விட்சில் ஹை பீமே லோ பீமே அப்புறம் பாஸ் லைட்டு ஒரே இதில் ஸ்விட்ச் தந்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கில் ஸ்விட்ச் தந்துருக்காங்க. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வண்டியில் இப்போது இந்த ஸ்கூட்டியில் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஆனால் இல்லையும் நம்ம கேர் வண்டியில் கொடுக்குற மாதிரி இல்லையும் நம்மளுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது க்ரூஸ் கண்ட்ரோல் இங்கே ஆன் பண்ணிட்டு நம்ம எந்த ஸ்பீடில் வேணும்னு நமக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கான ஸ்விட்சஸும் தந்துருக்காங்க. இல்லையே நம்மளுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து இதில் தந்துருக்காங்க. இல்லையே இந்த மேலே ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கிங் ஒரே ஸ்விட்சில் ஒரு ரெண்டு ஃபங்க்ஷனாக தந்துருக்காங்க நமக்கு. அப்புறம் நம்ம டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோட்டர் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே எக்கோ மொத்தமாக இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோடு மொத்தம் 3 மோடு இருக்குது. எக்கோ, ரைடு, ஸ்போர்ட்ஸ் 3 மோடாக இங்கே தந்துருக்காங்க. அது நம்ம அந்த மோட்ஸை மாற்றிக்கிறதுக்கான ஸ்விட்சு இங்கே தந்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோம் அந்த ரேஞ்சை மேலே பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கோமான்னு அதுக்கும் ஒரு இன்டிமேஷனு. அப்புறம் இங்கே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆனில் இருக்கிற ஆஃபில் இருக்கான்னு அதுக்கும் ஒரு இது தந்துருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரிப்பு இந்த ஃபஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே டே அப்புறம் நம்மளுக்கு இப்போ என்ன கிலோமீட்டர்ஸ் போயிருக்கோம் அதுவும் காட்டும். இதாக இன்னும் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே ட்ரிப்பேக்கான எவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ நம்ம கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கோன்னு அதுவும் காட்டிடுது. அதே ட்ரிப்பிக்கும் அதே ஆப்ஷன்ஸ் தான் தந்துருக்காங்க. அது கீழே இன்னொரு ஸ்வைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே நேவிகேஷன் நம்ம இங்கேயே பார்த்துக்கிற மாதிரி ஒரு குட்டியோட ஸ்பேஸாக நம்மளுக்கு இது தந்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொபைல் கனெக்டிவிட்டியும் இருக்குது. அது ப்ளூடூத் ஆகட்டும் வைஃபை எல்லாமே இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கனெக்ட் ஆகிருக்கா இல்லைன்னு அதுவும் இங்கே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னும் ஒரு பக்கத்துலேயே இன்னொரு ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பட்டன்ஸாக தராமல் இங்கே நம்மளுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பட்டன்ஸாக தராமல் இங்கே பார்த்திங்கன்னா சீட்டு இப்போ வந்து நீங்கள் பேக் சீட்டு வந்து ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு இங்கே கரெக்டாக இங்கே சென்டரில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும். அதே நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சென்டர் கொண்டு போயிட்டோம்னா இங்கே எந்த சுவிட்சும் நம்ம கிளிக் பண்ணாமல் அப்படியே நம்ம இந்த டிஸ்பிளே அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நம்மளுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் தந்துருக்காங்க. இல்லையே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். டிஸ்பிளேல வந்து இந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ இப்போ நம்ம வெளிச்சத்து போகும்போது டார்க்காக லைட்டாக மாறும் நம்மளுக்கு அந்த மாதிரி. இப்போ ஆட்டோவில் வைக்கிறாமல் நீங்கள் லைட் மட்டும் வேணுன்னா அந்த லைட்டில் வச்சுக்கலாம். இல்லை டார்க் மோடு வேணுன்னா டார்க் வச்சுக்கலாம். இங்கே கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ பிரைட்னஸ் ஏற மாதிரி அதுவும் நம்ம வச்சுக்கலாம். கனெக்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வைஃபை தந்துருக்காங்க. ஆனால் வைஃபை ப்ளஸ் ப்ளூடூத் ரெண்டுமே இருக்குது. வித் நேவிகேஷனும் இருக்குது. அப்புறம் மை ஸ்கூட்டரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூஸ்ட்டுக்கு அதுக்கு ஒரு ஸ்விட்ச் ஒரு இது தந்துருக்காங்க. பஸ்ஸஸ் சவுண்டுன்னு ஒன்று தந்துருக்காங்க ஃபீச்சரு.
டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரைவிங் லைசன்ஸு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அதுவும் தந்திருக்காங்க. இப்போதைக்கு 2 அவைலபிளாக இருக்குது. மீதி ஃபீச்சர்ஸ் அவைலபிள்ஸ் போட்டிருக்காங்க. அது கன்ஃபார்ம் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மொபைலில் தர மாதிரி நம்மளுக்கு அபவுட்டு அப்புறம் அந்த வண்டி மாதிரி அபவுட் வெர்ஷன் சாஃப்ட்வேர் வெர்ஷன் அந்த மாதிரி தந்திருக்காங்க. அதுதான் இந்த வண்டியை நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ண ஷோரூம் பார்த்தீங்கன்னா ராவன் கான் ஹீரோ ஷோரூம் ஓசூர். இந்த ஷோரூமோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை இப்போ வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த வண்டி ஏதாவது புக் பண்ணணுன்னா இல்லை சரி ப்ரைஸ் ஏதாவது என்கொயரி பண்ணிக்கணுன்னாங்க கூட அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே நம்ம இந்த சீட் பேக் கெப்பாசிட்டியும் நம்ம பேட்டரி பற்றி எல்லாம் பார்த்துடலாம். நம்ம பேக் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 26 லிட்டர்ஸுக்கான கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஸ்பேஸ் தந்திருக்காங்க பேக்கில். அதே நம்மளுக்கு இங்கே அதுக்கு இந்த பக்கம் முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்ம எதாவது ஈவோ கீட்டில் பார்த்துருப்போம். எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு சிங்கிள் பேட்டரி தான் தந்திருப்பாங்க. ஒன்றா தந்தாங்க, ஒரு பெருசாக தந்திருப்பாங்க, இல்லை குட்டிஸாக தந்திருப்பாங்க. இல்லை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லாமல் லித்தியம் பேட்டரி அதுவும் ரெண்டு தந்திருக்காங்க நமக்கு இந்த வேரியண்ட்டில். இந்த பேட்டரி வந்து சார்ஜிங் இது எவ்வளோ சீக்கிரமாக ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0 to 80 வந்து ஒரு 4 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகணும்னா கரெக்டாக ஒரு 6 ஹவர்ஸ் எடுத்துக்கும். இதோட சார்ஜிங் போர்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாமா? இந்த வண்டியில் மட்டும் நான் இதை ஒரு 3 இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே முன்னாடி தந்திருக்காங்க, ஃப்ரண்ட்டில் ஒரு போர்ஷன்னு, அப்புறம் நம்மளுக்கு பேக்லேயும் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட் ஒன்று பார்த்துட்டோம். இப்போ அப்படியே நம்ம பேக்கில் ஒன்று மொத்தம் இன்னொன்று மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேட்டரியவே நம்ம ரிமூவபிளாக நம்ம டேக்அவே எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் கூட போய் சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் தந்திருக்காங்க. இது ஒரு ஒர்த்தா இல்லைனா இல்லையா நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்க்குற வியூவர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ தான் போட்டிருப்பேன். இன்னும் நான் இதோட சஸ்பென்ஷனு அப்புறம் பிரேக்கு அப்புறம் இன்னும் டயர்ஸ் அதெல்லாம் இன்னும் நான் வந்து உங்கள் ஃபுல் ரிவ்யூ வீடியோவோட நான் உங்களுக்கு போடுறேன். அந்த வீடியோவும் நீங்கள் மறக்காமல் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள்.